ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோட் 10. பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி ஷோ வந்துட்டு இந்த இடத்துல கண்மொழிக்கிறான். ஷோ கண்மொழிச்ச டயத்துல இவங்க கிட்ட இருந்த லிங்க் வந்து கட் ஆயிருது. அன்னைக்கு அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அந்த மெமரிஸ், இந்த பிளானட்டையே ஒரு எரியிற குழம்பா மாத்தணும், அதுதான் எங்களோட மிஷன். ஆனா என் பிரதரையும் ஃபேமிலியும் மீட் பண்ண இந்த வாமான ஃபீலிங், இதுக்கு முன்னாடி நான் இதை அனுபவிச்சதில்லை. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என் பிரதரை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஷோ எங்கப்பா போறா அப்படின்னு ஈங்கா வந்து தடுக்கிறா. இவளால ஃபியூச்சரை பார்க்க முடியும், நான் போறது தெரிஞ்சா போட்டு கொடுத்துருவான்னு ஷோ அமைதியா அங்க இருந்து கிளம்பியிருந்தான். தேர்ட் பில்லர் ஷோ எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சுமீரே கேட்கிறா. இந்த கிளவி பக்கம் இருக்கவே விருப்பம்லன்னு ஷோ அங்க இருந்து கிளம்புறான். இப்போ ஜேரோன தரத்துக்கு வந்துருத்தான். அடுத்து யாரான்னு ஷோ பார்த்தா ஆரோ வந்து நிக்கிறா. ரைட் கேட்டகிலிசம் பக்கத்துல நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல எங்க போறீங்கன்னு கேட்கிறா. ஏன் தான் எனக்குன்னு இத்தனை பேர் வராங்களோன்னு ஷோ கடுப்பாடுறான். என் பிரதரை நான் மீட் பண்றதுனால ஏதாச்சும் மாறுமா, அப்படிதான் என்ன தடுக்குதா, எனக்கு ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஷோ யோசிக்கிறான். முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க ஷோ நினைக்கிறான். அந்த ஃபீலிங்ஸை இதுக்கு மேலேயும் என்னால இக்னோர் பண்ண முடியாது, வெளியே கூட்டிட்டு போய் இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டவும், நான் உங்களோட கார்டியன் சார், உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான் என் கடமை, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் கேப்டன், நீங்க எங்க போனாலும் நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண கூடவே வருவேன் அப்படின்னு ஆரோ சொல்றா. அப்படி இனிமே உன்னோட அந்த டியூட்டி தேவையில்ல நான் சொன்னேன் அப்படின்னு கேட்கவும், அந்த மாதிரியே எவாஞ்சலிஸ்ட் சொல்றது தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தேன், பட் நான் செய்யறதுக்கு என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீயும் உன் விருப்பப்படி நடந்துக்கோ, இந்த டியூட்டியை ஃபாலோ பண்ண தேவையில்ல அப்படின்னு ஷோ சொன்னா, நான் இதை விருப்பப்பட்டு தான் பண்றேன், உங்களை ப்ரொடெக்ட் பண்றது தான் எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கு, ஸோ இதை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் சாகிறதே மேலுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரோ சொல்றா. ஸோ நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராவும் ஷோ கூடவே வந்துட்டு இருக்கா. என் பின்னாடி வராதான்னு ஷோ சொன்னாலும் அவ பாட்டு வந்துட்டு இருக்கவும், அப்ப எவ்வளவு தூரத்துல நான் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டா, என் கண்ணில் படாத தூரம்னு சொல்லவும், ஓகே சார் அப்படியே பண்றேன், பட் எதிரி உங்களை அட்டாக் பண்ண அவனை ஷூட் பண்ற டிஸ்டன்ஸ்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரோ சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இப்ப காலங்காத்தால தான் எந்திக்கிறான். நான் பார்த்தனே டோலா லிங்க்ல கனெக்ட் ஆனோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்லா தூங்கிட்ட போல நைரிஸ் கேட்கவும் நான் ட்ரைனிங் எடுத்தா நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கம்பெனிட்டு எல்லாரும் மீட்டிங் போடுறாங்க, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. பட் ராசு இன்னைக்கும் நார்மலா தான் ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம், ஒயிட் கிளாடி என் பேர் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க, ரோஹின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹைஜிமா அண்ட் ஆர்மி எல்லாத்தையும் இப்போ அவங்க ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஓபி சொல்லுவோம். மாக்கியோட அப்பா தானே அங்கே ஜென்ரல், நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா, என்ன வீட்டுக்கு வர சொல்லுதான் எங்க அப்பா கேட்பாரு, நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மாக்கி சொல்றா. கேட்டகிலிசம் திரும்பவும் கூடிய சீக்கிரம் நடக்க போதுன்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தா நம்ம ஹீரோ கேட்டா, ஹிபானா வந்து நிக்கிறா. ஐரிஸ் உன் ஹெல்த்ல ஏதோ சேஞ்ச் இருக்கான்னு ஹிபானா கேட்கவோ, இல்ல நார்மலா தான் இருக்கேன்னு ஐரிஸ் சொல்றா. ஆப்பிள் கேங்கர்ஸ்னால தான் ஹியூமன் கம்பஷன் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. ரிப்போர்ட்டா அதை எழுதியிருக்கான்னு சொல்லவோ, விக்டர் அதை டக்குன்னு பிடிங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். ஹிபானாவும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லவோ, உங்களை மாதிரி முட்டாளுக்குலாம் நான் ஹெல்ப் பண்றதுல விருப்பம் இல்லை, பட் எல்லாரையும் நான் வெறுக்கல, அப்படிதானே ஷீன்ரா அப்படின்னு வா பாக்குறா. ஷீன்ரா அவனோட வயசுல சின்ன பையன், நீ அவனை லவ் பண்றதுக்கு வேற யாரையாச்சும் லவ் பண்ணலாம். ஹிபானா கேப்டன் ஓபி கூட சிங்கிள் தான் ஐரிஸ் சொல்லவும், ஐயோ எங்களுக்கு வயசு வித்தியாசம் ரொம்பவே டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு ஓபி சொல்றான். அப்போ வைஸ் கேப்டன் ஹீனுவா அப்படின்னு அவங்க கேட்கலாம பீப்புளை நம்மள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹிபானா சொல்றா. நமக்கோ ஷீன்ரா தான் பெட்டர் மேட்சா இருக்கும்னு ஐரிஸ் சொல்லவும், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காத நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டர் ஐரிஸ் மேலதான் எனக்கு கண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டர் ஐரிஸ் இன்னசென்டா ஸ்மைல் பண்ற மாதிரி இருந்துட்டு எப்படி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இருக்கா பாருங்களேன் அப்படின்னு லீசா பாக்குறா. லேஷான் மோல் பேக் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மோல் வெளியே வருது. ஸ்கோப் நீயா நம்ம ஹீரோ பாக்குறான். ஷீன்ரா அப்படின்னு சொல்லி ஸ்கோப்பை வந்து கட்டி பிடிக்கிறான். எவரை நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, ஒரு ஹெல்த் கவுண்டர் என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டு மண்ணுக்கடியில தோண்டி நான் அப்படியே தப்பிச்சு வெளியே வந்தா, அந்த இடத்துக்கும் அது வந்து நின்று தோண்டி வந்தாலே அதை என்ன பிடிக்கிற மாதிரி எங்க போனாலும் வந்துட்டு இருந்ததுனால என்ன பண்ணன்னு தெரியாம நான் மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்கோப் சொல்லவும், அவன் நீ எதுக்காக டோக்கியோ வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படியே எத்தனை காலத்துக்கு தான் ஓடிட்டு இருக்குதுன்னு என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதை ஒரே பஞ்சு தான் தரையை உடச்சிட்டு வந்த அதே லோஷன் மோல் பேக்கை தான் யூஸ் பண்ணேன், என்கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு ஸ்கோப் கதையை சொன்னா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்கு டோக்கியோ வந்து நம்ம ஹீரோ கேட்டா, ஓகே அந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டியும் நானே சொல்றேன், நான் அட்டாக் பண்ணி தோக்கடிச்சதுனால அந்த ஹெல் ஹவுண்ட் என்ன பாஸா ஏத்துக்குச்சு, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அதுவே என்ன ஹார்பர் வர கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஸ்கோப் வளவலன்னு பேசிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கடுப்பாவறான். பெரிய எனக்கு மனசுல தான் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சிச்சுவேஷன், அங்க இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு பாக்ஸ்குள்ள ஏறி நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், சாரி ஜெகநாத், லைன் ஆஃப் டியூட்டில இதெல்லாம் சகஜம், உள்ள பசியில இருந்ததுனால மொத்த உருளைக்கிழங்கும் நானே சாப்பிட்டுட்டேன், பாக்ஸை திறந்த அந்த ஆளு உள்ள பெருச்சாலி இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துனாரு. என்ன தைரியம் தான் என்ன பார்த்து அவன் பெருச்சாலின்னு சொல்லிப்பானா, ஒரு மோல் பார்க்க அப்படியா இருக்கான்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அடியில என் உருவத்தை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு ஸ்கோப் பேசிட்டு இருக்கவோ, மோஜிலே ஆத்தர் ஒரு கிக்க விடுறான். எதுக்குடா அடிச்சுன்னு ஸ்கோப் கேட்டா, நல்ல வேளை நீ அவனை ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா, இந்த பீப்புளோட பொட்டேட்டோவை திருடி சாப்பிட்டுருக்க அப்படின்னு ஆத்தர் சொல்றான். இண்டோர் ரிப்போர்ட்ல சொன்னப்ப கூட நான் நம்பல, பட் உண்மையிலேயே ஒரு டாக்கிங் மோல் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு டோக்கியோ வந்து டேரக்டா சொல்லித்தல நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பிளாக் லேடி இறந்துட்டாங்க, அவங்க சாவறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கோப் சொல்றான். லேண்டை எரிக்கணும், எவாஞ்சலிஸ்ட் பாதையில போனோம் அப்படின்னு சொல்லி ஒயிட்ல எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க, தேர்ட் பில்லர் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சாரான்னு சொல்றான். ஷோ அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணட்டும், விட்டுருங்க,
டோலா பெஸ்டா அவைக்கணுங்கான பில்லர்ஸ்லாம் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேட்டக்லிசம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஒண்ணா வந்துருவாங்க அப்படின்னு ஹாமியா சொல்றா. இதை பார்க்க நான் எக்ஸைட்டடா இருக்கேன்னு ஈங்கா சொல்றா. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ரீட்ஸோ சொல்லவும், "அப்படி எனக்கு முன்னாடி நீ செத்துட்டா என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஈங்கா கேட்கறா. கிரேட் கேட்டக்லிசம் ஆரம்பிக்க போறாங்க. ஆபீசர் ஃபரே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வரான். இவன் ஒரு டெஸ்ட்ராயர், ப்ரொடெக்ட் பண்ண எந்த பில்லரும் இல்லையே அப்படின்னு டிராகன் அவனை கலாய்க்கிறான். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கிரேட் கேட்டக்லிசம்க்கு அப்புறம் எதுவும் இருக்காது, அதுல நீயும் சேர்த்துதான் அப்படின்னு ஃபரே பதிலுக்கு அவனை கலாய்க்கிறான். ஹாமியா இங்க இருக்கிற எல்லாரோட மைண்டையுமே ரீட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹாமியா ஸ்டேஜ் மாதிரி இடத்துல ஏறி நின்னுகிட்டு எவாஞ்சலிஸ்ட் சொன்ன கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறா. ரெடியா மறைய ஆரம்பிச்சிட்டாங்க. கிரேட் கேட்டக்லிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் கேட்டக்லிசம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் ஐயா அவங்களால கரெக்டா கால்குலேட் பண்ண முடியலன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்குதான் எவாஞ்சலிஸ்ட் ஹியூமன் சிவிலைசேஷனை இம்ப்ரூவ் ஆக விட்டு ஹியூமன்ஸோட அறிவை யூஸ் பண்ணி அந்த பையை சால்வ் பண்ணாங்க அப்படின்னு ஸ்கோப் சொல்லவும், என் தாத்தாவும் அப்பாவும் தான் அந்த அமட்டராசு கெட்டினாங்க. ஜியோவானி தேடி வந்த அந்த கீ அப்படின்னா அது சால்வ் பண்ணப்பட்ட பையா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. பர்னர் ரிப்போர்ட் படி இப்ப 8 பில்லர்ஸும் இருக்கிறாங்க. அப்ப கிரேட் கேட்டக்லிசம் அவங்க ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போது, கெட்டதுலயும் நல்ல விஷயம் இருக்குன்னு ஓபி சொல்றான். ஆமா, காலையில எங்க போயிருந்தீங்க நம்ம ஹீரோ கேட்டா. கம்பெனி 2 கேப்டன் போயிட்டு ஓபி மீட் பண்ணிருக்கான். உங்களுக்கு துரோகின்னு அறிவிச்சாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மனுஷங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச முக்கியமான ஆளுங்கள்ல நீங்களே ஒருத்தர். பட் என் கம்பெனியை டேஞ்சருக்கு கொண்டு வந்து என்னால உங்களுக்கு பப்ளிக்கா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு செகண்ட் கேப்டன் சொல்றான். இம்பீரியல் ஆர்மி இப்போதைக்கு எம்பையர் சொல்லாம ஏதோ பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் கேப்டன் சொல்லவும், நீங்க முதல்ல தயாரா இருந்துக்கோங்கன்னு சொன்னா எதுக்கு தயாரா இருக்கணும்னு செகண்ட் கேப்டன் கேட்கறான். என்ன வேணா நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அப்படின்னு ஓபி சொல்லிட்டாங்க. இருந்து கிளம்ப கம்பெனி 4ஓட கேப்டன் இறந்துட்டதுனால இன்னொருத்தன் தான் இப்போதைக்கு கேப்டனா இருக்கான். கம்பெனி 8க்கு நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விசில் அடிக்கிறவன் சொல்றான். ஹியூமன் லைஃப்ஸை காப்பாத்துறது தான் முக்கியம்னு சொல்லி நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, இதை கூட நாங்க பதிலுக்கு பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கேப்டன் பண்ணு ஓபி கிளம்புனா டக்குன்னு அவன் விசில் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ ஆர்மி ஆளுங்க வந்துட போறாங்கன்னு ஓபி சொல்றான். ஓ சாரி, இந்த மீன்களுக்கு நான் விசில் அடிச்சு ட்ரைனிங் பண்ணிருக்கேன், அதுங்க சாப்பிட வரும் அப்படின்னு பான் சொல்றான். 4ஓ நம்ம பக்கம் இருக்காங்களா, நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். கிரேட் கேட்டக்லிசம் தடுக்க எவ்வளவு ஃபோர்ஸ் வந்தாலும் பத்தாதுன்னு விக்டர் சொல்றான். பட் என்ன நடந்தாலும் நம்ம விட்டு கொடுக்காம போராடணும் அப்படின்னு சொல்லி ஓபி சொல்ல மறந்துட்டேன். ஒரு வியர்டான எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன், அது பக்கமா தோண்டி நான் போய்கிட்டு இருந்தேன்ப்பா. அந்த இடத்துல பில்லரா இருந்துச்சு, ஒரு வயசான லேடி இருந்தா. இந்த பொண்ணு அங்க இருந்தான் ஹிபானாவை காமிக்கவும், அந்த இடத்துக்கு வைக்க அது சுமிரே தான் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹிபானா யோசிக்கிறா. இப்ப திரும்பவும் அது நடக்க போது, அதே எனர்ஜியை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஸ்கோப் சொல்றான். சிஸ்டர் சுமிரே டோலா லிங்க்ல கனெக்ட் பண்ணி மொத்த டோக்கியோலையும் எர்த்குவேக்க கிரியேட் பண்றா. இது நேச்சுரலா நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்கோப் சொல்றான். இப்போ கடலுக்கு அடியில இருந்து ஏதோ ஒன்று அப்படியே மேல பார்க்க வருது, பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பில்லர் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ 8 பில்லர்ஸ் தேவை கிரேட் கேட்டக்லிசம் கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா லிட்டரலி இப்போ கடலுக்குள்ள இருந்து ஒரு பில்லர் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த பில்லருக்கு மேலதான் டோலா லிங்க் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனையும் வந்துட்டு நிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஷோ வந்துட்டு நம்ம ஹீரோவை தேடி வந்துகிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கிரேட் கேட்டக்லிசம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.